வீட்டில் சந்தானலட்சுமியின் படத்தை வைத்து வாசனை மிகுந்த பூக்களை சூட்டி தூபங்கள் கொளுத்தி சந்தானலட்சுமி உரிய மந்திரங்களை கூறி வழிபட்டு வர வேண்டும். நவக்கிரகங்களில் புத்திரன் எனப்படும் குழந்தை பேறு அருளும் நாயகனாக குரு பகவான் இருக்கிறார். வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் நூலில் 27 கொண்டை கடலைகள் கோர்த்த மாலையை குரு பகவானுக்கு சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வருவதால் குழந்தைகள் உடல் நலம் தேர பெற்று நீண்ட ஆயுளை பெற குரு பகவான் அருள் புரிவார். பாலமுருகனாக முருகன் வீற்றிருக்கும் கோயில்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சென்று வழிபடுவதால் உடல் நலம் குன்றிய குழந்தைகள் முருகனின் அருளால் சீக்கிரம் உடல் நலம் தேர பெறுவார்கள். தங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை என்று வருகிறவர்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலுள்ள கோயிலில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். 9